இந்த கோல்ட வச்சுட்டு அவஸ்தைப்படுறேன்டா சாரி அப்படின்ற மாரி எனக்கு போயிட்டுருக்கு. 4 டேஸ்க்கு மேல ஆகுது. ஆனாலும் இந்த கோல்டு விடுவனாங்குது. மார்னிங் எழுந்ததுமே இந்த குட்டி பையனுக்கு வந்து அவங்க அப்பா தோசை ஊத்தி குடுத்துட்டாங்க. ஒரே குஷி அவருக்கு தோசைய பார்த்ததும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் தோசை பிரியன் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து வத்த குழம்பு பண்ணிட்டு, பீர்க்கங்காய் பால் கூட்டு பண்ணேன். ஆனா அது எனக்கு பால் கூட்டு மாதிரியே வரல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்துச்சு. அப்புறம் லாண்ட்ரிக்குலாம் போட்டுட்டு, லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள கூட்டிட்டு மேல போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கூட்டு போனேன். விளையாடிட்டு இருக்கும்போது தான் நினைவு வந்துச்சு, இன்னைக்கு வந்து 3ஆம் பிறை வருமே, சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இருந்து பார்த்தோம். பட் வரவே இல்லை. சரி கீழே போயிடலாம், இதுக்கு மேலே வந்து பசங்களை இருக்க வேண்டாம் சொல்லிட்டு கீழே கூட்டு போயிட்டு டின்னருக்கு வந்து சேமியா உப்புமா தான் பண்ணேன். எப்போ எனக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இன்னைக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு போது அப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு காலியான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டின்னர் சாப்பிட்டு.